ஏகனே போற்றி, இணையாளும் ஈசனே போற்றி, பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 10-11 கூடிய கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு நமது ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறார். பொதுவாகவே கர்மக்காரகன் வக்ரமானாலே ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு தானே. அது எப்படா வந்து கொஞ்சம் நம்மளை விட்டுட்டு அந்த பக்கமாக போவேன், நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தானே வரும். அவன் தானே வச்சு வாட்டி எடுக்கிறது அவன் தானே. எப்பவுமே நீ என்ன வினை செய்தாயோ அந்த வினைக்கு தகுந்தாற்போல் எதிர்வினையை தரதில்லை, அதே வினையை உனக்கு கொடுத்துருவேன், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. அதிகமாக வந்து லட்டு சாப்பிட்டு இனிப்பாக அனுபவிச்சியா இந்த இனிப்பாக சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறது, அதிகமாக கசப்பு சாப்பிட்டே இந்த கசப்பாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது, அதிகமாக காரத்தை எடுத்துக்கிட்டியா காரமாக கொடு அப்படின்றது. அதாவது வந்து இது வந்து தண்டனையில் வந்து வித்தியாசமாக கொடுக்குறவன் இந்த சனி பகவான் ஒருத்தன் தான். வேறு எதுவும் எந்த கிரகமே வந்து வித்தியாசமான தண்டனை கொடுக்காது. இது வந்து இந்த கருட புராணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இந்த தண்டனை கொடுக்குறத வந்து அங்கிருந்து எடுத்து கொடுப்பாரு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே கொஞ்சம் அப்படி யாராவது அப்படி கொஞ்சம் ஜர்க்காகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமம் தான். வந்து வர்றாண்டா நம்ம கிட்ட அப்படின்ற போதே வந்து ஒரு ராசிக்கு வரும்போது, ராசிக்கு பக்கத்தில் வரும்போது, ராசிக்கு அந்த பக்கம் தள்ளி போயிட்டாண்டாப்பா சாமி நம்மளை கொஞ்சம் விடு அப்படின்னு. சரி இப்போ தான் போனானே அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துக்கு போனால் ஐயோ பழனி வந்துட்டானே. அதுக்கப்புறமா 6ஆம் இடத்துக்கு போனால் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பானே. 7, 8 ரொம்ப சுத்தம், ரொம்ப அதிகமான விஷயமா இருக்கும். 7ஆம் இடம் கண்டம், 8ஆம் இடம் அப்பா சாமி ஆளை விடு. 9ஆம் இடத்துக்கு போனால் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷம் நல்லா இருக்குமா, 10ஆம் பழைய விடியுமா அப்படின்ற மாதிரியானது. இந்த 30 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் தான் வந்து அவனுக்கு பேரே 7 தானே. அந்த 7.5 வருஷம் தான் வந்து கொஞ்சம் சிரமத்தை கம்மி பண்ணக்கூடியவன். மீதி இருக்கக்கூடிய 22 வருஷம் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகரை எந்த அளவுக்கு வந்து அவனுடைய புத்திமதிகளெல்லாம் சொல்லணுமா. எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஓசியில் கிடைக்கக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தானே இல்லையா. இதையே வந்து நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்து காசு கொடுத்து கிளாஸாக போகிறது யோகா கிளாஸ்னால் ஐயோ அவங்க வந்து அவ்வளோ பெருசாக சொல்லி கொடுக்குறாங்க, அது செஞ்சாலே நம்ம வந்து பிரிஸ்காக இருப்போம், மனசுக்கு இதமளிப்பது, சந்தோஷம் கொடுக்குறது, உடம்புக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது, அப்படியே காத்தெல்லாம் புரிஞ்ச மாதிரி மிதந்த மாதிரி இருக்கு, காசு கொடுத்துருக்கும்ல. ஆனால் அதே ஓசியில் சொல்லிக் கொடுங்க வரமாட்டேன். அந்த ஓசியில் கொடுக்கக்கூடிய கர்மக்காரங்கள் அப்படின்றது தான் சனி. காசில் கொடுக்கக்கூடியவன் வெள்ளி, அதிகமாக சுகத்தை கொடுக்கக்கூடிய குரு. அப்போ இந்த ஓசியில் கொடுக்கக்கூடியவன், இந்த ஓசியில் கொடுக்கக்கூடியவனுடைய பலன்கள் எப்போவுமே நமக்கு கசக்கத்தான் செய்யும். அப்போ இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரம் அப்படின்றது இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம பர்த்சாப்பில் பார்த்தோம்னா தெரியும். ஏதோ ஒரு கிரகம் சனி, அதாவது சூரியன் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுக்கு வக்ரம்னு எழுத மாட்டாங்க. அது போக புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இந்த 5 கிரகங்களுக்கு வந்து வக்ரமாகக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது வந்து வக்ரம் அப்படின்னு வந்து ப்ராக்கெட்டில் வா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, இந்த 5 கிரகங்களுக்கு. அதேமாதிரி வந்து என்னோடய ஹோரோஸ்கோப் வந்து இங்கிலீஷில் தான் சார் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வக்ரம் அப்படின்னா வா அப்படின்னா வக்ரம், ஆர் அப்படின்னா ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னோக்கி நகர்தல் அப்படின்றது. இது என்ன ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளாம் சின்ன வயசில் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். இது பல உதாரணங்கள் சொல்லலாம், நிறைய அனுபவங்களை சொல்லலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், நாம் உட்காந்துட்டு தான் இருப்போம், பஸ்ஸோட ஒன்றிப்போம், அதை அப்படியே வந்து அங்கே அந்த சீட்டில் வந்து நம்மளை ஸ்டேபிள் பண்ணிக்குவோம். பஸ் வேகமாக போயிட்டுருக்கோம், அது 60 கிலோமீட்டர் வேகமாக 70 கிலோமீட்டர் வேகமெல்லாம் தெரியாது. ஆனால் நம்மளை உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பின்னால் வந்து இந்த மரங்களெல்லாம் 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்கும். இது இயல்பு இல்லையா, இது உண்மை அல்ல. ஆனால் நமக்கு உண்மையாக தோணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த உண்மையாக தோணக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து கிரகங்கள் நகர்வது கிடையாது, அந்த தோற்றப்பழையாக தெரிவது. அந்த தோற்றப்பழை அப்படின்றது வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டிகிரிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சூரியனிலிருந்து 150 டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட 260-270 டிகிரிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய், குரு, சனி, இந்த 3 கிரகங்களுக்கு அந்த வக்ரம், அதிவக்ரம், வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் வரக்கூடிய அமைப்பு. இந்த சூரியனை வைத்து வரக்கூடியதான் அந்த வக்ரம் அப்படின்றது. கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரனை வைத்து வருவது, வக்ரம் அப்படின்றது வந்து சூரியனை வைத்து வரக்கூடியது. அப்போது விதி, மதி, கதி அப்படின்னு சொல்லுவது லக்கணத்துக்கு வக்ரம் அப்படின்றதுனா அது எந்த பாவமோ அந்த பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வக்ரமாக இருக்கார். இப்போ குறிப்பாக வந்து ஒரு 2ஆம் பாவாதிபதி வக்ரமாக இருக்கார். உதாரணமாக வந்து ஒரு தனுசு லக்னமாக வச்சுப்போம்.
தனுசு லக்னத்துக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சனி வக்கரமாயிர அல்லது வந்து மகர லக்னமாக வச்சுப்போம். மகர லக்னமாக இருக்கக்கூடியவருக்கு இப்போ பிறக்கக்கூடிய கோச்சாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வக்கரமாயிருப்பார் சனி இல்லையா. அது வந்து எப்போ வருது அப்படின்னா 29/6/2024 நைட் ஒரு 12 மணிக்கு மேலே. இங்கே இவர் ஆகிறதும் வக்கரமாகிற நேரம் வந்து சனிக்கிழமையாக தான் இருக்குது. இந்த தடவை எல்லாமே சனிக்கிழமையாக தான் வருது. அப்போ இந்த மாதிரி அந்த 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது மகர லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதி வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை. பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இப்போ இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பர்த் இருக்கக்கூடிய அந்த வக்கரம் தான் அதிகமாக பேசும். இப்போ இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய வக்கரம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து கஷ்ட நிவர்த்தி பண்ணும். கஷ்ட நிவர்த்தியாக இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் வந்து இந்த வக்கரத்தில் வந்து பெருசாக வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு பலன் வரும் அப்படின்றத வந்து நம்ம ரிலாக்ஸபிளாக இருந்துக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. கோச்சாரத்தில் வரக்கூடிய வக்கரம் அப்படின்றதுக்கு அதுதான் பலன். ஆனால் இதே கோச்சாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அது பர்மனெண்ட். இப்போ வந்து மகர லக்கணத்துக்கு வந்து 2ல் வந்து சனி வந்து இப்போ வக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் அப்படின்றது வந்து அமைவது கொஞ்சம் லேட் ஆகும். இது பொதுவாகவே வந்து 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காதிபதி இல்லவா, அதுவும் சனி. அந்த சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, போகக்கூடிய இடத்துலையெல்லாம் வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறது, மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் மூக்கு வந்து எந்திர மாதிரி இருக்குது, பல்லு வந்து உள்ளே போன மாதிரி இருக்குது. பல்லு தான் எந்திர மாதிரி இருக்கும், மூக்கு வந்து கொஞ்சம் சப்பையாக தான் இருக்குது. ஆனால் இதை வந்து வித்தியாசமாக சொல்லக்கூடியது, மூக்கு எந்திர மாதிரி இருக்குது, பல்லு உள்ள வந்த மாதிரி இருக்குன்னு பொண்ணு சொல்கிறதும். இதே மாதிரி மாப்பிள்ளை போகும்போது பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் கலரில் வந்து கொஞ்சம் கூடுதல் கான்ட்ராஸ்ட் வைப்போம்ல டிவியில், இந்த ஸ்க்ரீனில் முன்ன பின்ன வைக்கிறது வந்து கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டு அப்படின்னா அந்த பல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காது, நிறைய அந்த ஒரு மாதிரி ட்ராப்ஸ் எல்லாம் விழுகு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டை இறக்கி வைக்கிறது, கூட்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரி பிரைட்னஸ்ஸு. அதே மாதிரி வந்து அந்த மீடியத்துலேருந்து கலர், மீடியத்துலேருந்து லோவில் ஹையில், இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க இந்த வக்கரத்தில் இருக்க ஆளுங்க. பயங்கரமான விஷயமா இருக்குது. இது வந்து 2ஆம் இடத்துல வந்து அதாவது 2ஆம் இடத்து அதிபதி வக்கரமானாலே எதுவும் சனி வக்கரமாயிட்டா இந்த மாதிரியான அதிகமாக இருக்கும். குரு வக்கரமாயிட்டா நையாண்டி வேசி கழிக்கக்கூடியது. ஏன்னா அது வாக்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதை காட்டிலும் குடும்பாதிபதியும் வர்றார், தனாதிபதியாகவும் வர்றார். பேசும்போதே வித்தியாசமாக பேசி வரக்கூடிய லாபத்தையும் அவுத்து விடுற ஆளுங்க இதுதான், இந்த மாதிரி ஆளுங்க தான். எங்கே வந்து இந்த 2ஆம் இடத்து அதிபதி வந்து யாருக்கு ஒருத்தருக்கு வந்து லக்கணத்துலேருந்து 2ஆம் இடத்து அதிபதி வக்கரமாக இங்கே ஒரு உட்காந்துருக்காரு, எந்த பாகத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பாகத்துலேருந்து கொண்டு வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தையும் அத்து விட்டு போயிருவேன். அதே மாதிரி வந்து வருமானத்தை அத்து விட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இன்றைய கோச்சாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது பர்மனெண்ட்டாக பேசும். கூடவே வந்து சனி தசை வந்துருச்சு அப்படின்னா சொன்னணும்னு அவசியமே கிடையாது, சுத்தமாக முடிச்சு அவுத்து விட்டு போட்டு அவருக்கு போயிட்டே இருப்பார். 19 வருஷம் மிக கடுமையான ஒரு பாதக பலனை தரக்கூடியவர். ஆனால் கோச்சாரத்தில் வரக்கூடியது அப்படின்றது ஒரு 4.5 மாதம். இப்போ இதே வந்து ஒரு 7 சனி இருக்குன்னு வச்சுக்கோமே கும்பராசிக்கு, இந்த 7 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் ரெட்ரோகிரேஷனில் வரும்போது அப்படி கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். கொஞ்சம் அப்படியே இது வரைக்கும் வந்து மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே அவங்களுடைய அனைத்து சிரமங்களையும் வந்து அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு நபர் வந்து டக்குன்னு அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரியான ஒரு சோர்ஸஸ் எல்லாம் இப்போ தர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த 7 சனிலேயே உண்டு. அதே மாதிரி இந்த பாவம் எந்த பாவமோ அந்த பாவத்துக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து 10 கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவரை 9-10 கூடையவர் அந்த ரிஷபராசிக்கு. இருந்தாலும் இந்த 9-10 கூடிய கிரகம் அப்படின்றது ஒரே கிரகமாக இருக்கும்போது யோகத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 10ஆம் இடத்துக்கு சனி 10ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுல வந்து சனி அப்படின்றதுனால அது என்ன கிரக காரகத்துவமோ அந்த கிரக காரகத்துவத்தை அந்த இடத்துல தருவார். கிரக காரகத்துவம் அப்படின்னா குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக காரகத்துவம் அப்படின்றது வந்து கிரகத்தினுடைய குணம். என் குணம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் எங்கே இருந்தாலும் காமிப்பேன். அது வந்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என் வீடு பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடுலாம் கிடையாது. என்னுடைய என்ன குணமோ அந்த குணம் என் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அவ்வளோதான். பக்கத்து வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன். எதிரி வீட்டுக்கு போகும்போது எதிரி வந்து என்னை விட பலம் கம்மியானவனாக இருந்தால் கொஞ்சம் ஏறி விளாசி பேசுவேன். அவன் என்னை விட கொஞ்சம் அதிகமான பலம் உள்ளவனாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்பேன். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்திற்கு பலம் அதிகமே. அப்போ வந்து 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 10 குடையவனாக இருந்தாலும் அவர் சனி. அப்போ என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றத வந்து இயல்பாக இருக்கக்கூடியவர் வந்து தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சனி அப்படின்றது கொஞ்சம் நெருடலை தந்த ஒரு அமைப்பு. சனினாலே தொழில் தானே, கர்மா, செய்யக்கூடிய வினை. நீ என்ன செயல் செய்கிறியோ அதற்கான வினை. அந்த வினையை கொடுக்கக்கூடிய நல்லபடியாக வந்து உழைத்து அதிகமான லாபம் வேண்டாம் எனக்கு, நான் பட்ட பாடுக்கு. ஏன்னா நான் எப்பவுமே வேலை செய்யும்போது என்னுடைய உடல் உழைப்பை கொடுக்குறேன் அப்படின்னா அதை பசிக்கணும், பசிக்கிற அளவுக்கு அதை நான் வேலை செய்யணும். அங்கே சனி எதுவுமே பண்ண மாட்டார். 10ல் தொழில் ஸ்தானத்தையே வந்துட்டாலும் நான் எனக்கு பசி எடுக்கிற அளவுக்கு உண்மையாக நான் உழைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னைய அந்த 10ஆம் இடத்து சனி ஒன்றும் பண்ணாது. அடுத்தவன் மேலே மிளகு அரைக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க,
அப்போ வந்து 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி வேலையை செய்யாமல் சனியினுடைய வேலை செய்வார். இதுதான் அந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு அதுதான் அந்த 10ஆம் இடத்து அதிபதியினுடைய அமைப்பு. இதுவே இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த சனியினுடைய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ சிரமத்தை தருவாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும், ஓரளவுக்கு பொய் பேசாமல் இருக்கணும் அப்படின்றது வந்து சனியினுடைய நிலைப்பாடுகள். அப்போ அந்த சனியினுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிரமத்தை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பசி எடுக்கிற அளவுக்கு உடல் உழைப்பை கொடுத்தா அதற்கு தகுந்த கூலியை வாங்கினோம்னா போதும். ஒருத்தர் நம்பி விட்டுட்டு போகிறார், நம்மளைய ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம்னு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறார். அவர் போயிட்டார்ல, போனதுக்கு முன்னால் நம்ம வேலை செஞ்சால் என்ன செய்யலைன்னா என்ன இவ்வளோதான் வேலையாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சனி 10ஆம் இடத்தில் பாதிக்கும். அது சனியாக வேலை செய்யும். ஆனால் உண்மையாக உழைச்சிட்டோம் அப்படின்னா 10ஆம் இடத்து அதிபதியாக வேலை செய்வோம். இவ்வளோதான், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ உண்மையாக உழைப்பவர்களுக்கு 9ஆம் இடத்து சனி ஒன்றும் பண்ணாது, 10ஆம் இடத்து சனி ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் அதனுடைய கொஞ்சம் குணத்தை எப்போவுமே காமிக்கும். இதில் ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. எப்போவுமே அந்த தன்னுடைய குணத்தை மாறாத ஒரு இயல்புத்தன்மை கொண்டது எல்லா அமைப்புகளுமே. எந்த ஒரு உயிரினமே, பாம்புனா கொத்தத்தான் செய்யும், தேடுனா கொட்டத்தான் செய்யும். இது வந்து சின்ன கதை கூட சொல்லலாம். ஒரு ஆமை அடுத்த கரையை நோக்கி போகுது, ஒரு தேடுக்கும் அதனுடைய அவசியம் தேவைப்படுது. எது அந்த ஒரு ஆற்ற கரைக்கு போகுது ஆமை, இந்த தேடுக்கும் வந்து அடுத்த கரைக்கு போகணும், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், ஒரு உதவி கேட்குது. அப்போ அந்த உதவி கேட்கும் பொழுது ஆமைகிட்ட தேள் வந்து உதவி கேட்குது, என்னைய கொண்டு போய் அந்த கரைக்கு விட்டுறேன் அப்படின்ட்டு. சரி விட்டுறேன் அப்படின்னா, ஆனால் உன் புத்தியை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. உன் புத்தியை கண்டிப்பாக காமிக்கக்கூடாது, காமிச்சின்னா என் புத்தியை நான் காமிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரி, நான் அதெல்லாம் எந்த விதமான சேட்டையும் பண்ணல, நான் என் பாட்டில் உட்காந்துக்கிறேன், நீ என்னை கொண்டு போயிட்டு நீ அடுத்த அந்த கரையில் எதிர்கரையில் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆமாம், தன்னுடைய ஓட்டு மேலே தேளை ஏற்றிட்டு நீந்தி போயிட்டுருக்குது. இப்போ இந்த தேள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குணத்தை காண்பிப்பது அப்படின்றது. தேள் அப்படின்றது என்ன லேசாக ஒரு கொட்டி பார்க்குது. உடனே இந்த ஆமை என்ன செய்கிற அப்படின்னு கேட்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு பேலன்ஸ் வந்து தடுமாறுச்சு, அதனால் வந்து கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக அந்த கொடுக்கு அப்படின்னு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி ரைட் அப்படின்ட்டு மீண்டும் நீண்டுது. லேசாக கொட்டினது வந்து இந்த தேளுக்கு வந்து திருப்தி இல்லை. இது டக்குனு ஏன்னா அது இந்த ஓடு வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்குது, நாம் கொட்டினா வந்து யானையே அலறும், ஏன்னா ஆமை சும்மா நான் அது பாட்டில் போயிட்டுருக்கணும், இன்னும் கொஞ்சம் லேசாக அப்படியே ஃபோர்ஸை அதிகமாக சொல்லுது, உன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சு இல்லை அப்படின்னு. அட ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ கொஞ்சம் அதிகமாக ஜர்க்கான தண்ணி கொஞ்சம் மேலே விழுந்து கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும். சரி அப்படியா அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். 3ஆவது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணு தேள். அப்போ நல்லா நறுக்குனே பலமாக கொட்டும் பொழுது எவ்வளோ கொட்டினாலும் ஆமையோட ஓடு கெட்டித்தன்மையுடையது, அது கொட்டி ஏறாது அப்படிங்கிறது தேளுக்கு தெரியாது, ஆமைக்கு தெரியும். அப்புறமா ஆமை திரும்பி பார்த்தது. ஏன் ஏதாவது இந்த கரை நெருங்கும் போது கரைக்கு ஒரு 4 அடி 5 அடி தூரம் 10 அடி தூரம் இருக்கும்போது நறுக்குனே கொட்டுது. அப்போ புத்தி காமிச்சு இல்லை அப்படின்னு. என்ன பண்ணி தொலைக்கிறது, பிறந்தது சுபாவம், அந்த பிறந்த சுபாவம் வந்து என்னை விட்டு போக மாட்டேங்குது, அதனால் கொட்டி பார்த்தேன் அப்படின்னு தான். ஆமை சொல்லிச்சான், உன் சுபாவத்தை நீ காமிச்சிட்டேன், ஏன் சுபாவத்தை நாங்கள் எனக்கு அந்த அப்பப்போ அந்த சுபாவம் காமிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு டக்குன்னு தண்ணிக்குள்ளே முங்குனோடனே தேள் ஆற்றோட அடிச்சுட்டு போன மாதிரி கோளாறு. அந்த கதை எதுக்கு அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து கிரகம் வந்து 10 குடையவனாகவே இருந்தாலும் அதனுடைய குணம் அப்படின்றது வந்து மாறாது. அப்போ அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்னு இது வரைக்கும் தொழிலில் வந்து தொய்வுகள் இருந்தால் இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த தொய்வுகள் வந்து மீண்டும் அந்த தொய்வுகளிலிருந்து மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த தொய்வுகள் வந்து மீண்டும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக மூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ வருது அப்படின்னா 29/6/2024 11/11/2024 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து 16 ஜூன்லேருந்து 16 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். அது வந்து ரெட்ரோகிரேஷன் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடிய சனியாக இருக்காது, அது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய சனியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த 16 ஜூலைலேருந்து 16 ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ரெட்ரோகிரேஷன் ஆன உடனே ஒரு 15 நாள் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பலன்கள் இருக்காது. அதற்கடுத்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய சனியாக இருப்பார். இப்போ இந்த நேரத்தில் வந்து தொழில் முனைவோர்களுக்கு, தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு, உறவுகளை ஆரம்பித்து கொள்பவர்களுக்கு,
தந்தை மகன் உறவுகளிலிருந்து ஏதாவது பிணக்குகள் இருந்தால் கண்டிப்பாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் குழந்தை பேறு அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே இந்த இடத்துல வக்ரமாகக்கூடிய சனி அப்படின்னு சொன்னாலுமே 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவன் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய இதுவரைக்கும் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஆண் வாரிசு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது ரிஷபராசி நேயர்கள் வந்து உங்களுக்கு அதாவது வந்து தாய்மை அடைவதே சிரமமாக இருக்கிறவங்களுக்கு தாய்மை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரைக்கும் எனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆண் வாரிசு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டு. சனி நல்லவனாக மாறுறான், வேறு ஒன்றும் இல்லை, அவனுடைய தன்மையிலிருந்து மாறுறான், அவ்வளோதான். அதனால் வந்து அந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மம் செய்வதற்கு ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான். எப்படி இது வேறு ஒன்றும் கிடையாது. சூரியனுக்கு 150லேருந்து 180, 180லேருந்து 210, 210லேருந்து 240, 240லேருந்து 220, அவ்வளோதான். இந்த இடத்துல சூரியனுக்கு சனி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அந்த கடுமையை குறைத்து கொள்ளக்கூடிய கிரகமாக இருக்கும். அப்போது அதனுடைய இயல்பிலிருந்து மாறக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால தொழில் முனைவோர்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும். இதுவரைக்கும் தொழிலில் தொய்வு இருந்தவங்களுக்கு இனிமேல் வந்து அந்த தொய்விலிருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி வந்து தந்தை மகன் உறவு அப்படின்றது வந்து அதாவது வந்து நல்ல அந்த சிரமத்தில் இருந்தாலுமே அந்த சிரமத்தை தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் வந்து அந்த கடைசி எட்ஜுக்கு போயிட்டேன் சார், வாழ்க்கையினுடைய கடைசி எல்லைக்கே போயிட்டேன், தொழில்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தொழிலில் வந்து ஏற்பட்ட தொய்வு, எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் அங்கே இருந்திருக்கார். அதனால் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கீழே விழுந்த ஒரு வரலாறு அப்படின்றது வந்து இந்த கும்பராசிக்குள்ள சனி அப்படின்றது வந்து பிரவேசித்த காலம்தான். ஏற்கனவே ஒரு டைம் வந்து ரெட்ரோகிரேஷன் போயிட்டு வந்தார், இப்போ ஒரு டைம் வந்து ரெட்ரோகிரேஷன் கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷத்தில் வந்து 2 டைம் போயிட்டு வருவார். அப்போ வந்து அந்த ரெட்ரோகிரேஷனில் வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நன்மையை தரக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து இந்த நேரம் தான். அப்போது அந்த அதாவது ஜூலை 16லேருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் ஒரு நன்மையான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதேமாதிரி செப்டம்பர் 16லேருந்து அக்டோபர் 16 வரைக்கும் இன்னும் மிக சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு அதாவது வந்து செப்டம்பர் 16லேருந்து அக்டோபர் 16 வரைக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது கடன், நெடுநாளைய கடன் ஏதாவது இருந்தால், நீங்கள் எதிர்பார்த்த பணம் ஏதாவது இருந்தால், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு வேலை அல்லது எதிர்பார்த்த ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, நம்ம ஒரு நெடுநாளைய ஆசை அல்லது கனவு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்ததுன்னா இந்த ஒரு 2 மாத காலங்களில் அதற்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு அஸ்திவாரம் போடப்பட்டு வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் வந்து சந்தோஷத்தை தரக்கூடியவனாக இந்த சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த ஒரு 4 மாத காலங்களில் அதில் வந்து குறிப்பாக வந்து எப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியதுன்னா 16 ஆகஸ்ட்லேருந்து 16 செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஒரு கெடுதியான ஒரு நோக்கங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தவங்க வந்து கொடுத்துட்டு போன பணம் நம்ம இடத்தான் இருக்குது, இது சொல்லாமல் போனால் என்ன, அல்லது அடுத்தவங்க வந்து அடுத்தவங்க வந்து ஏமாறி நம்மகிட்ட ஒரு சின்ன பொருட்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க, இவன் நம்மளை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க, இவங்க நம்ம திருப்பி வந்து கேட்க போகிறாங்க, நம்ம வந்து இது பெருசாக ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படின்ற மாதிரி இதை வந்து அரட்டிக்கணுன்ற மாதிரி இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்பை கொடுக்கக்கூடிய சனியாக இருக்கும். இது இதுதான் வந்து வாழ்நாளிலேயே மிக மிக முக்கியமாக செய்யக்கூடிய தவறு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்னா கர்மக்காரங்களுடைய கர்ம சேவை அப்படின்றது வந்து நமக்கு தவறாமல் வரும். அது வந்து ஆகஸ்ட் 16லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதேமாதிரி இந்த இடத்துலேயே வந்து ஏற்கனவே இப்போ ராகுவோ கேதுவோ இருக்குது, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஓடிடலாம். இந்த நேரத்தில் வந்து அந்த தொழில் முனைவோர்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா தொழில் ஸ்தானத்திலேயே கர்ம ராகு, தொழில் ஸ்தானத்திலேயே கர்மக்காரகம் சனி கோச்சாரத்தில் வரக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து 2 பேருமே ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ர கிரகத்தோடு இந்த வக்ர கிரகம் சேரும் பொழுது தொழில் ரீதியாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை காண்பதற்கான அமைப்புகள் எதுவோ அதெல்லாம் இதுதான் இப்போ நான் சொன்னது. இதுக்கு முன்னால் சொன்னதுங்கிறது நீங்கள் வெகு நாளாக ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க, இந்த எண்ணம் நிறைவேறாமல் இருக்குது, இந்த எண்ணம் வந்து நமக்கு பூர்த்தி அடையாமல் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த எண்ணம் அப்ராடு போகிறவங்களுக்கு, கல்விக்காக அப்ராடு போகிறவங்க, அதே மாதிரி வந்து சம்பாத்தனைக்காக அப்ராட் போகிறவங்க, பிஸ்னஸ்க்காக அப்ராட் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப காலமாக தடைபட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய காலம் அப்படின்றது இப்போ வந்து உங்களுக்கு நேர்த்தியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து வக்ர கிரகமாக குரு இருக்கார் அப்படின்னா இப்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் குழந்தைக்கு யாரும் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக குழந்தைக்கு பிளான் பண்ணுங்கள். அழகாக கொடுப்பான், ஆண் வாரிசாக கொடுப்பான். நல்ல ஒரு அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சனியாக குரு வக்ரத்தோடு சேர்ந்த சனியாக ஏற்கனவே எனக்கு வந்து
கும்பராசியில் வந்து சனி வந்து வக்கரத்தில் தான் சார் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து மாசி, அதாவது வந்து ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு இங்கே சனி வக்கரமாக தான் இருப்பார். அப்போ ஏற்கனவே இந்த 10ஆம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இப்போ வக்கரமாகிறது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஆண் வாரிசை தரக்கூடிய சனியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல குரு இருந்திருந்தாலும் வக்கர குருவாக இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் கண்டிப்பாக ஆண் வாரிசை தரக்கூடிய கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம். அதேமாதிரி செவ்வாய் வீடு, நிலபுலம், வண்டி வாங்கணும் சார், நம்மளால எனக்கு இது ஒரு ஆசை, என்னால் வாங்கவே முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த 16 ஜூலைலேருந்து 16 ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல யோகம் உண்டு. இதெல்லாம் சின்ன சின்ன லாட்டரி யோகம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இப்போ வந்து நல்லவனாக மாற, கெட்டவன் நல்லவனாக மாறினா அவனை மாதிரி கொடுக்குறதுக்கு எவனுமே கிடையாது. அது வந்து ரொம்ப நல்லவனாக மாறுறது பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? அதே மாதிரி நல்லவன் கெட்டவனாக மாறினா அந்த நன்மையான குணம் போகாது அவனை விட்டு. கெட்டவன் நல்லவனாக மாறினான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு மிகப்பெரிய லெவலில் ஐயோ அப்பா நம்ம எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கணும், பயங்கரமாக நல்லவனாக. இப்போ இன்னொரு வேறு மாதிரியும் சொல்லலாம், அதாவது குடிகாரன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருப்பார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்டை போட்ட வடிவேலு அருமையாக அப்படியே பயங்கரமான காக்கி சட்டை போட்டு ஆட்டோ ஓட்டுற வடிவேலாக இருப்பார் சனி. சாயந்தர நேரம் அது வேற வாயில் நாரவாயில் வரக்கூடிய சனி தான் இந்த வக்ர சனி அப்படின்னு சொல்கிறது. அப்போது அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில பேர்த்த பார்ப்போம், நமக்கு சக நண்பர்கள் அல்லது சக நண்பர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவன் எப்பவுமே குடி தண்டவனாக தான் இருப்பான். ஐ மீன் வந்து இது வந்து ஒரு தமாஸ்கா சொல்கிறதா, நண்பர்களை போல் உயிர் கொடுப்பவன் யாரும் கிடையாது. ஆனால் அதே ஆள் வந்து அவன்தாயா செஞ்சுட்டு போயிட்டான்ற மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருவாங்க. இது நமக்கு அறிமுகமான ஆட்களாக இருக்கும், அல்லது அறிமுகமாகாத ஆட்களாக இருந்து அவங்ககிட்ட வந்து இந்த சாயந்தர நேரம் போதை ஆசாமிகள்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா பயங்கரமாக கேர் எடுத்துக்குவாங்க. அவங்கள மாதிரி கேர் எடுத்துக்கக்கூடிய ஆள் யாருமே இருக்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு அவங்க நான் ரொம்ப யோகியாக நடக்கிற மாதிரி. அப்போ தான் நல்லா பட்டை இருக்கும், பொட்டு இருக்கும், பயங்கரமான ஏலக்காய் போட்டு நல்ல வாசனையோடு வெத்தலைவாக்கு போட்டு அட்டகாசமாக இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே போயிட்டு சனி உள்ளே போயிருப்பார். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் அந்த சனி இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா கெட்டவன் நல்லவனாக மாறும்போது அதிகப்படியான பலன்களை தருவதற்கு அவர் ஆயத்தமாகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ 10ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், 10ஆம் இடத்தில் வக்ர சனி, வக்ர குரு, ராகு கேதுக்கள் இருந்தால் இந்த நேரத்தில் வக்ரமாகக்கூடிய சனி நன்மையை தரக்கூடிய சனியாக இருக்கார். இதில் எஸ்பெஷலி ஒரு மாதம் மட்டும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆகஸ்ட் 14லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நேரத்தை மட்டும் நம்ம தெளிவாகவும் உஷாராகவும் இருந்துக்கிட்டால் இந்த வக்ர சனி அப்படின்றது வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பண வரவு அதிகம், பல்கான பணத்தை கொடுக்கறது, இது வரைக்கும் தேங்கி இருந்த தொழில் வந்து கொஞ்சம் சீராக போகிறது. அதே மாதிரி வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வாராக்கடனாக இருக்கக்கூடியது வேண்டுதல் கடனாக இருக்கும். இவன் கொடுத்தான பரவாயில்ல போய் மொட்டை போட்டு வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பணம் எங்கேயாவது சிக்கியிருந்த கூடவும் அது இந்த நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பலகாலமாக நெடுங்காலமாக சிக்கலில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் அழகாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி மிக மிக பழமையான சொத்து ரொம்ப காலமாக வந்து எனக்கு சிரமத்திலே இருக்குது, இது வில்லங்கத்திலே இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் சடனாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக முன்னெடுத்து செய்யலாம். இங்கே வந்து வக்ர புதன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வக்ர சுக்கரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வக்ர சுக்கரன் வக்ர புதன் இங்கே இருந்தது அப்படின்னா இங்கே சனி வக்ரமாகாது, அவர் வந்து இன்னும் வேறு இடத்துல தான் போய் வக்ரமாவார். அதனால் குரு செவ்வாய் சனி ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் வக்ரமாக இருந்து இந்த நேரத்தில் வந்து வக்ரமாகக்கூடிய சனி இங்கே இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து 200லேருந்து 300% லாபத்தை தரக்கூடியவராக, தொழிலில் மேன்மையை தரக்கூடியவராக, நல்ல கௌரவத்தை தரக்கூடியவராக, நல்ல ஆண் வாரிசை தரக்கூடியவராக இந்த சனி இருப்பார் என்று சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.